ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னென்னா நான்வெஜ் தான். நான்வெஜ்ஜுக்கு இன்றைக்கி மீன் எடுத்திருக்கேன். மீன், எறா இது ரெண்டும் தான் எடுத்திருக்கோம். மத்தி மீன் எடுத்திருக்கேன். மத்தி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த குழப்பு வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மத்தி மீன், கட்லா, எறா ஒரு 1/2 கிலோ எறா வாங்கியிருக்கோம். இது நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலாம், மீன் குழம்பு ஃபஸ்ட்டே செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளிலாம் நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இது எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு தாளிப்பு வடகம் இது நல்லா பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயமுக்கு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதுவும் அரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் இது கீனிட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 20-25 அளவுக்கு பூண்டு பற்கள் இது தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தா இன்னும் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம், அதனால் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்மளுக்கு இது பாதி அளவு வெங்காயம், தக்காளி வதங்கின வெங்காயம், தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். எதுக்காகனா நல்லா குழம்பு திக்காக வரத்துக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா திக்காக இருக்கும் குழம்பு. அதனால தான் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் செய்வோம். ஸோ அதனால் கொஞ்சம் வதங்கின இதுவை அரைச்சி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு இந்த நேரத்தில் பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்ததும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி மீனை நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா திரண்டு வந்து எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன். இப்போ நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு கடலை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், இது 2 பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் எறா தொக்குக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கிறேன், அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த 1/2 கிலோ எறா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி கூடயே அந்த எறாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கலாம். அப்புறம்
1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நான் இது பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இப்போது 2 நிமிஷம் மூடி போட்டு அந்த இறா வேகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இறா வெந்திருக்கு, தொக்கும் நல்லா வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான இறா தொக்கு ரெடி.